குலாபா ஷம்பலவாரி கோஷிக்கம். இந்த நாளிலும் நம்முடைய விசுவாச குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து மகிமையான காரியத்தை செய்வாராக. அல்லது நம்முடைய ஆண்டவர் கைடன்ஸாக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்பாராக. இந்த நேரத்திலும் ஆதியாகமும் ஜனம் என்ற தலைப்பிலே நம்ம இந்த நாட்களில் வேதத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகம் 27 29 ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் சாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்விக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த அல்லேலூயா சொல்ற ஈசாக்கு தன்னுடைய மகன் ஏசாவிடத்தில் எனக்கு வயதாகிவிட்டது, காலம் நெருங்கி விட்டது, கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அதற்கு முன்னால் என் வாய்க்கு ருசிகரமான பதார்த்தத்தை நீ வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு கொடுக்கும்போது நான் உண்டு நான் புசித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதே பாருங்க, யார் கேட்டுட்டு இருக்கா? யாக்கோபா கேட்டுட்டு இருக்கா? ரெபெக்காள் கேட்டுட்டு இருக்கா. அல்லேலூயா. உங்க அப்பா உன்னை யாக்கோப்பு மேலே ரொம்ப பாசம் ரெபெக்காளுக்கு. அதனால் அவங்க சொல்கிறாங்க, உன் தகப்பன் உன் சகோதரனை ஏசாவே ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் நான் உனக்கு அவர் உண்ணும் உணவு ப்ரிப்பேர் பண்ணி நான் உனக்கு கொடுக்குறேன். நீ கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அது சொல்கிறான், அம்மா உனக்கு ரோமம் இருக்குது, தடவி என்னை கண்டுபிடிச்சிட்டான்னா சபிச்சிருவார், இந்த சாபம் என் மேலே வரட்டு. அல்லேலூயா. உடனே பாருங்க, அவள் சமைச்சு ஈசாக்கு டேஸ்டாக கொடுத்து அனுப்புகிறார். அவரும் சாப்பிட்டுட்டு இந்த யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக ஆசீர்வாதம். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் சாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றது சாபத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு வர்றது கிடையாது, ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாள் கூட்டத்துக்கும் தேவ பிள்ளைகள் வரும்போது தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. சாபத்தை பெற்றுக்கொண்டு போகிறதுக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மனிதர் அல்ல, எல்லாவற்றையும் பொறுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். நியாயம் நீதி பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்து தேவ சமூகத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்காதபடி வந்தபடியே நம்ம திரும்பி செல்வோமானால் நிச்சயமாக தண்டனைக்கு தப்பவே முடியாது. அல்லேலூயா. அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஊழியக்காரியாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், இந்த செய்தியை கேட்க போகிற ஜனங்களாக இருக்கட்டும், விசுவாச மக்களாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஆதியாகம் 28 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாய் படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கிரதமான தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சன்னதிக்கும் அருள்வாராக என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, இங்கே நம்ம பார்க்கும்போது ஏசா கேள்விப்பட்டான், தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் திருட்டுத்தனமாக சகோதரன் யாக்கோப்பு வாங்கிவிட்டான். அல்லேலூயா. அதனால் அவனுக்கு கோபம், அவனை எப்படியாவது நான் கொன்று போடுவேன். அல்லேலூயா.
அதனால் ஈசாக்கு அவனுடைய தாய் ரெபெக்காலும் அவனை தன்னுடைய ரெபெக்காள் தன்னுடைய சகோதரன் லாமான் இருக்கிற தேசத்துக்கு அனுப்ப அல்லேலூயா அவர்கள் திட்டம் தீட்டி அவனை ஆசீர்வதித்து அவனை அனுப்புகிறார்கள். அல்லேலூயா. ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். அப்போது அவன் பாதான் அராமியாவுக்கும் சிரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கு ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளின் சகோதரமான லாமானிடத்துக்கு போக புறப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய தாய் ரெபெக்காளின் சகோதரன் லாமான் இருக்கிற இடத்துக்கு அவன் புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. இதில் 34வது வசனத்தை வாசிக்கும் போது 34வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது யாக்கோப்பின் குமாரர் தங்கள் சகோதரனாகிய தீனாளை சீகோம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கு அவன் தகப்பனாகிய எமோருக்கும் வஞ்சகமாக மறுமொழியாக. அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா, சோத்திரம். தீனாள் யாக்கோப்பு தன்னுடைய மாமன் லாமானுடைய தேசத்தை விட்டு ஆடு மாடுகள் அவனுக்குள்ள பிள்ளைகளோடு திரும்பவும் தன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. வரும் வழியிலே அவங்க ஒரு இடத்துல கூடாரம் அமைத்து தங்கியிருக்கும்போது தீனாள் ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்புறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அல்லேலூயா, நமக்கு சோத்திரம். அந்த தேசத்தில் உள்ள முக்கியமான ஒரு பர்சன் சீகோம் என்பவன் அவளை என்ன செய்கிறான்? தீட்டுப்படுத்தி விடுறான். அல்லேலூயா. ஏமோருக்கும். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும். தப்பை சொல்கிறாரு, நம்ம கொஞ்சம் ஜனங்க பிள்ளைகளே, அவங்க பெரிய ஜனங்களாக இருக்கிறாங்க, பெரிய கூட்டம், அதனால் பொறுமையாக இருங்கன்னுட்டு அவன் சொல்ல, என் தங்கச்சியை அவங்க தீட்டுப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. என் தங்கச்சியை தீட்டுப்படுத்திட்டாங்க. அதனால் வஞ்சகமாக சொல்கிறாங்க, நாங்களாம் விருத்த சேதனம் செய்தவர்கள், அதனால் நீங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் செய்வீர்களானால் என் தங்கையை உங்களுக்கு கொடுப்போம் என்று. அல்லேலூயா. தந்திரமாக சொன்னாங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? நம்பி விருத்த சேதனம் செய்தாங்க. விருத்த சேதனம் செய்யும்போது நோவு அவங்களுக்கு அதிகமான உடனே இந்த சிமியோனும் லேவியும் சென்று எல்லாரையும் வெட்டி போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சீகோமையும் வெட்டி போட்டார்கள், ஏமோரையும் வெட்டி போட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரையும் வெட்டி போட்டார்கள். ஆண்களை எல்லாம் அந்த நோவு அதிகப்பட்ட உடனே போய் நோவினால் வலியினால் அவங்க அவசரப்படும் போது இவங்க போய் அவங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா, நமக்கு சோத்திரம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அதுவும் முக்கியமாக பெண் பிள்ளைகள் ஊர் சுற்றக்கூடாது, காட்டுக்கழுதையை போல அலையக்கூடாது. அல்லேலூயா. அடக்கமாக ஒடுக்கமாக தாதவப்பெண் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். இன்றைக்கி அநேக அடங்காத பிடாரிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அடக்கிடுவார், எச்சரிக்கை. அல்லேலூயா. இந்த தீனாள் பாருங்கள், தேவையில்லாத ஊர் சுத்த போனாள். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த தீனாளை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும், ராஜகப்பன் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது தேவ பிள்ளை 35 ஆதியாகமம் 35 5வது வருஷம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாகினதினால்
அவர்கள் யாக்கோப்பின் குமாரரை பின்தொடராமல் இருந்தார்கள். அல்லேலூயா. இவங்க என்ன செய்தாங்க? தீனாளை தீட்டுப்படுத்தியதுனால இவங்க என்ன செய்தாங்க? அங்கே போய் இந்த சீகோ மற்றும் ஏமோருக்கும் வெட்டி வீழ்த்தியது மட்டும் இல்லை, அங்கே உள்ளவர்களெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? வெட்டி வீழ்த்தினாங்க. அல்லேலூயா. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்க? படையெடுத்து இவங்களை பின்தொடர்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சுற்றிலும் இருக்க பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாயினதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராயிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்த யாக்கோபின் பிள்ளைகளை வெட்டி வீழ்த்து அவர்களும் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பயங்கரம் உண்டாக்கினார். அல்லேலூயா. யாக்கோபின் குமாரரை பின்தொடராதபடி ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாக்கோப்பு அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிப்பிடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடினால் அந்த ஸ்தலத்துக்கு எல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. தன்னுடைய சகோதரனுக்கு தப்பி தன்னுடைய மாமன் லாமான் இருக்கிற தேசத்துக்கு இந்த யாக்கோப்பு புறப்பட்ட போது வழி இருட்டாயிட்டு, இருட்டில் என்ன செய்கிறான்? அங்கே தங்குறான். ஒரு காட்டில் தங்கும்போது தேவன் தரிசனமானார். அல்லேலூயா. அவன் ஒரு கல்லை எடுத்து தலைக்குள்ளே வைத்து படுத்திருக்கும் போது ஒரு ஏணி பல்லவத்திலிருந்து தலைக்கு மாட்டு வரையிலும் ஒரு ஏணி இறங்கியிருக்கிறது. தேவன் மேலே நின்று கொண்டிருக்கிறார். தூதர்கள் மேலும் கீழும் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ரிட்டர்ன் வரும்போது போகும்போது ஒரு பிரதிஷ்டை செய்துட்டு போனான். நான் ஆசீர்வாதத்தோடு நான் திரும்பி வரும்போது என் தேவனுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்வேன்? தசமபாகம் கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்த உடனே மீண்டும் அந்த இடத்தை அவன் என்ன செய்கிறான்? அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கும் தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏபேத்தேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஏபோல அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41 ஆதியாகமம் 41 ஆதியாகமம் 41 55வது வசனம். எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதுக்கு பார்வோன், நீங்கள் யோசிப்பிடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, இங்கே நம்ம பார்க்கும்போது யோசேப்பை இந்த இடைவெளியில் யோசேப்பை எகிப்தில் அடிமையாக வித்துட்டாங்க. அல்லேலூயா. அவன் பாருங்க, இங்கே பல சம்பவங்கள் நடைபெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். பார்வோனுக்கு 2ஆக பார்வோனுடைய தேசத்திலே அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அல்லேலூயா நமக்கு ஸ்தோத்திரம். தேசம் முழுவதிலும் பஞ்சம், மக்களெல்லாம் ஓலமிட்டார்கள். அப்போ பார்வோன் சொல்கிறார், என்னிடத்தில் ஏன் ஓல முடியுதுங்க? யோசேப்பிடத்தில் போங்க. அல்லேலூயா. ஏன்னா தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து ஏப்தியருக்கு விற்றான். பஞ்சம் ஏப்து தேசத்தில் வரைக்கும் கொடியதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாயிருந்தபடினால் சகல தேசத்தாரும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. தேவன் இப்படியாக யோசேப்பை அடிமையான போன தேசத்தில் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். யாராக இருந்தாலும் சரி, பைபிள் ஸ்டடியில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் உண்மையோடு உத்தமத்தோடு இருந்தால் தேவன் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகத்தை உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதே போல் அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிள் ஸ்டடியில் கடைசி வசனம் அது ஆதியாகமம் 48 19வது வசனம். அவன் தகப்பனே தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும்,
இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அவனுடைய சன்னதி திரளான ஜனமாவார்கள் என்றார். அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, வயசாயிட்டு, வயசான போது எகிப்து தேசத்துக்கு பிள்ளைகளோடு போய் சேர்ந்திருக்கிறார். மரிக்கிற காலம். அதனால் யோசிப்பை பார்த்து பிள்ளைகளெல்லாம் என்கிட்ட கொண்டு வா, அவங்கள நான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்போ அவருக்கு கண் மங்கலாக இருப்பதனாலே அவருடைய காலடியில் கொண்டு பிள்ளைகளை வைக்கிறார்கள். எப்ராயிமும் மனேசியாவும். அல்லேலூயா. மனேசை மூத்தவன், எப்ராயிம் இளையவன். ஆனால் அவர் ஆசீர்வதிக்கும் போது எப்ராயிமுடைய தலைமையில் வலது கையை வைக்கிறார், இடது கையை மனோசையின் தலைமையை வைக்கிறார். உடனே யோசிப்பு, அப்படி இல்லைப்பா, இவன் மூத்தவன், மனோசை மூத்தவன், அவங்க கையில் தான் தலையில் தான் உங்களுடைய வலது கரத்தை வைக்கணும். அப்போ தான் அவர் எனக்கு தெரியும். அல்லேலூயா. இதில் ஒரு சத்தியம் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, அல்லேலூயா, இயேசு பிதாவாகிய தேவன் அதுவரையிலும் இயேசுவோடு இருந்தார். அல்லேலூயா. சாத்தான் பயங்கரமாக இயேசுவோடு போராடினான், அவரை ஜெயிக்க முடியல. அதனால் ஜனங்களை அழிப்பதற்காக அவன் புறப்பட்ட போது, அல்லேலூயா, அவன் அல்லேலூயா சோத்திரம், பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? பாவிகளும் நீசருமாகிய நம்மேல, இயேசு மேலே இருந்த கரம் நம்மேலே திரும்பியது. அல்லேலூயா. அப்பதான் அவர் சொல்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான தேவன். அல்லேலூயா. அதுதான் இந்த சத்தியம் விளக்குகிறது. அல்லேலூயா. நம்முடைய பிதா எவ்வளவு நேசிக்கிறார் நம்மை. அல்லேலூயா. தன்னுடைய நேச குமாரன் மேல விட கரத்தை வைக்கல, பாவியும் நீசருமாகிய நம்மேல அவர் கரத்தை வைத்து நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக இருப்போம். கர்த்தர் கடைசி வரையில் எங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மையும் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை புரிந்திருப்பதாக. அல்லேலூயா.